காதல். இவளை நம்பி வெளியே அனுப்புனதுக்கு தலையில மண்ணு வாரி கொட்டிட்டா. பிரமாதம். பொண்ணுக்கு முகத்தை மூடி நலங்கு வைக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். வேற ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உங்க பொண்ணு ஓடி போயிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசியில ஒரு ஓடுகளையை தான் என் கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்றதா இருந்தோமா? இத நான் சும்மாவே விட மாட்டேன். சீக்கிரம் போ. தனமா, நான் போய் குளிக்கவா? சின்ன பிள்ளை மாதிரி என்ன குளிக்குவான்னு கேட்டுக்கிட்டு இன்னும் நிறைய வேலை இருக்கு. இருக்கிற மஞ்சள் எல்லாத்தையும் பூசி விட்டாதான் நீ கல்யாண தண்ணிக்கு தங்க கலர்ல நல்லா ஜொலிப்ப. என் கலர் எனக்கு போதும். தனமா தான் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு தான் பூசணும். வேணா சூர்யா, வேணா வேணா சூர்யா, அம்மா. வேணா சூர்யா. ஏய் சூர்யா, சொன்ன கேளு. என்ன பயந்துட்டியா? பூசி இருக்க வேண்டியதானே? யாருக்கு பயம்? நான் தனமா வளர்த்த புள்ள. என்ன சூர்யா? என்ன தனோ, விளையாடினது போதும், எல்லாரையும் சாப்பிட வைப்போம். சரிங்கக்கா, வாங்க எல்லாரும் போய் சூர்யா, சாப்பிடுங்க. நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. இன்னும் கல்யாண வேலை நிறைய இருக்கு. போ சீக்கிரம் போ. போட. சரிம்மா. அதுக்கு இப்ப தேவையே இல்ல. அதை விட தலைப்போற விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு. அத்த உடனே கிளம்புங்க. யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ராஜேஸ்வரி? ஐயோ, நான் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். முதல்ல அத்தை என் கூட கிளம்பி வரட்டும். ராஜேஸ்வரி, என்ன இது அபசகுணமா பேசிக்கிட்டு? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். இது கல்யாண வீடு. கல்யாண வீடா? பொண்ணே இல்லையா? இதுல கல்யாணம் எப்படி நடக்கும்? உங்க வருங்கால மருமக, அதான் அந்த ஃப்ராடு. ஓ, ஐம் சாரி. தி கிரேட் உத்தம மக. இந்த ஜமீனுக்கு வர இருந்த மகாலட்சுமி காயத்ரி வேற எவனோ ஒருத்தனோட ஓடி போயிட்டாலாம். கல்யாணமும் பண்ணிக்கிட்டாலாம். ஷோ, உங்க மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அவ உங்க மூஞ்சில கரிய பூசிட்டு ஓடி போயிட்டா. நீங்க என்னடானா இங்க சந்தனத்தை பூசிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க சந்தோஷமா. வாய்க்கு வந்தபடி பேசாத ராஜேஸ்வரி. ஐயோ, நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசல. எல்லாத்தையும் என் கண்ணால பாத்துட்டு வந்துதான் பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேமா. சந்தேகத்தோடவே நான் வெளியில வந்தப்பதான் உள்ள எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக நலங்குக்கு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருந்த கையல் போனுக்கு அவளோட அக்கா, அதான் இந்த வீட்டுக்கு வரப்போறதா இருந்த மகாலட்சுமி. நான் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை யாரும் தயவு செஞ்சு தேடாதீங்கன்னு சொல்லி அவ அனுப்பிச்ச வீடியோவை கொண்டு வந்து அவ அப்பா கிட்ட காமிச்சா. அதை என் கண்ணால பாத்துட்டு வந்துதான் இங்க உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்க. அது சரி, என் பேச்ச என்னைக்கு இந்த வீடு நம்பி இருக்கு, இன்னைக்கு நம்புறதுக்கு? உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இப்பவே என் கூட வந்து அந்த உத்தமன் கிட்ட வந்து கேளுங்க, எங்க உன் பொண்ணு காயத்ரி எங்கன்னு கேளுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு உண்மை என்னன்னு.
பொண்ணை தேடி போனதுல செலவு வேற கைமீறி போயிடுச்சு. நீ ஒன்று பண்ணு உத்தமா, நம்ம பேசின பணத்தை கொடுத்து அனுப்பு. பொண்ணை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாத்த பணம் தரேன்னு சொன்னேன். விளையாடாத உத்தமா, நான் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டேன். உன் பொண்ணு கிடைக்கலனா நான் செலவு பண்ண பணம் என்ன ஆகுறது? நான் ஒரு மாதிரியானவன், அது உனக்கே நல்லா தெரியும். மிரட்டுற ஜெகா, உன்னால ஆனதை பார்த்துக்க. உனக்கு ஒரு பைசா கூட தர மாட்டேன். நீ பேசுனபடி ஒழுங்கா நடந்துக்க. இவள கல்யாண பொண்ணு சொல்லு, இவள கல்யாண பொண்ணு. உன்னை பத்தி மத்தவங்க சொன்னப்ப கூட நான் தப்பா எடுத்துக்கல. ஆனா இப்ப நானே கண் கூட பாக்குறப்போ பேசவே வெக்கமா இருக்கு. இப்படி பண்றது உங்களுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு மானம் மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். பெரிய ஜமீன் பரம்பரைன்னு வாய் வார்த்தையில் இருந்தா மட்டும் பத்தாது, பேருக்கேத்த மாதிரி நடந்து காட்டணும். மாமாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் தயவு செய்து உள்ள வாங்க, பேசிக்கலாம். இத பார், நான் உன்கிட்ட பேசல, பதில் சொல்லு உத்தமா. இவ்ளோ கேவலமான வேலை செய்ய துணிஞ்ச நீ இன்னும் என்ன நல்லாம பண்ண போறியா தெரியல. ஒண்ணு இல்ல. மாமா, இந்த உலகத்துல எனக்கு குடும்ப கௌரவத்தை விட எதுவுமே பெருசு கிடையாது. நான் உன்கிட்ட காசு பணமா வேணும்னு கேட்டேன். ஒரு பொண்ண உருப்படியா வளர்த்து கட்டி கொடுக்க துப்பு இல்ல உனக்கு. என்ன நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல வர போறீங்க? குடும்பத்துக்கு பொறுப்பான ஒரு பொம்பளையா சொல்ல வேண்டிய நல்லது கெட்டதை எல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லி இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு? எங்களை மன்னிச்சிருங்க. என்ன மாதிரி நீங்களும் 3 பிள்ளைங்களை பெற்ற அம்மா தானே நீங்க? என் வலி என்னன்னு உங்களுக்கு புரியும்ல? இதுல எல்லாம் உனக்கு ஜமீன்னு பேரு வேற. இதுக்கெல்லாம் நீ எங்கேயாவது நாடுகிட்டு போய் சாகலாம். பெரியவங்க நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. என் பொண்ணு எங்கேயும் போயிருக்க மாட்டா. பக்கத்துல இங்கேதான் எங்கேயாவது இருப்பா. நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த உத்தமன் பொய் சொல்றாரு அத்த. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த பொண்ணு மாலையும் கழுத்துமா நின்னுட்டு இருந்தா. ஓகே, அப்படியே அந்த பொண்ணு திரும்பி வரான்னு வச்சுக்கோங்க. என்ன பிரயோஜனம்? எவனையோ கல்யாணம் பண்ண பொண்ணு இனி வந்தா என்ன வராட்டி என்ன? இதுலயே தெரியுது உங்க குடும்ப லட்சணம். நாளைக்கு வர விஐபிஸ், மினிஸ்டர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்றது? என் குடும்ப மானமே போக போகுது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வந்திருக்கிற இந்த அவமானத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் உத்தமா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை எப்படி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து உன்னை அவமானப்படுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். கோவத்துல நிதானத்தை இழக்காதீங்கம்மா. நீங்க வீட்டுக்கு போங்க. சூர்யா, உன்னை யார் இங்க வர சொன்னது? என்னம்மா பேசுறீங்க? நின்னு போனது ஏன் கல்யாணம், நான் வராம? சூர்யா, நீங்க உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களை கோவப்பட வேண்டாம்னு தானம்மா சொன்னேன். காயத்ரி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அவ சேஃபா இருக்காளா? என்ன பேசுறீங்க நீங்க? நமக்கு இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு ஃபேவரபிளா பேசிட்டு இருக்கீங்க. நாங்களே உங்க கல்யாணம் நின்னு போச்சேன்னு ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கோம். காட், எனக்கு வேற நாளைக்கு அத்தை இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்களோன்னு கவலையில இருக்க. நீங்க என்னடானா இவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி. நின்ன கல்யாணம் நின்னதானே,
அதை எப்படியும் நாம தான் ஃபேஸ் பண்ணணும். ஆனா ஒரு போலீஸா என் பார்வையில அந்த பொண்ணு பத்திரமா இருக்காளா இல்லையான்றதான் எனக்கு முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவ பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. இங்க பார், உன் வியாக்கியானத்துல யாரும் இங்க கேட்கல. முதல்ல நீ வீட்டுக்கு போ. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் பேசாத. முதல்ல வீட்டுக்கு போ. போ. மாப்பிள்ள, நிச்சயம் நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் உத்தமா. அவ பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அதை நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அம்மா, மாத்திரை சாப்பிடுங்கம்மா. அக்கா, நீங்க போங்க, நான் கொடுத்துக்கிறேன். அம்மா, மாத்திரை சாப்பிடுங்கம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேச வேண்டியதான் அந்த வீட்லயே பேசிட்டியே, இனி என்ன பேச வேண்டியிருக்கு? இன்னைக்கு உத்தம அங்கிள் வீட்டுல நீங்க பேசினது உங்களுக்கே சரின்னு படுதாமா? பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்காதவங்களுக்கு இதை விட வேற என்ன மரியாதை கொடுக்க முடியும்னு நீ நினைக்கிற? அம்மா, அந்த பொண்ணு அவ விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பான்னு அவங்களும் நினைச்சு கூட பார்க்காம வேதனையில இருக்காங்கம்மா. இந்த கல்யாணம் நின்று போனதால அவங்களும் நில குலைஞ்சு போயிருக்காங்கம்மா. அந்த நிலைமையில இருக்கிறவங்க கிட்ட உங்களை நடுத்தரில் நிக்க வைப்பேன்னு பேசினது சரியாமா? ஓஹோ, இப்ப நான் சொன்னதுதான் உனக்கு தப்பா போயிடுச்சு. இந்த கல்யாணம் நின்னது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா நமக்கு? நாளைக்கு நம்ம எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு தெரியுமா? அந்த ஆத்திரத்துலதான் அந்த கடன் பத்திரத்தை வச்சு அவனை என்ன பண்ற பாருன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு? கடன் பத்திரமா? அது என்னமா? எனக்கு புரியலையே. அம்மா, சொல்லுங்கம்மா, என்ன கடன் பத்திரம்? யார் கொடுத்தது? அதை வச்சு அவங்கள எப்படி பழி வாங்க முடியும்? அம்மா, நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. உண்மையை சொல்லுங்கம்மா. அம்மா, சொல்லுங்கம்மா, உங்களை தான் கேட்கிறேன். நான் சொல்றேன். நீங்களாவது சொல்லுங்க தானம்மா, என்ன கடன் பத்திரம்? யார் எழுதி கொடுத்தது? அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த உத்தமன் எழுதி கொடுத்த கடன் பத்திரம். எப்ப அவரு நம்ம கிட்ட கடனா பணம் வாங்கினாரு? எப்ப எழுதி கொடுத்தாரு? கடனா வாங்கல. உங்க அப்பா உயிரோடு இருந்தப்போ தான் நண்பனுக்கு அப்பப்ப பணம் கொடுத்து உதவிக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல இப்ப கல்யாணம் பண்றதா இருந்த காயத்ரி நல்லா படிக்கிறான்னு தெரிஞ்சு அவளை மேல படிக்க வைக்க காசு இல்லாம உத்தமன் தடுமாறினப்போ, பொம்பளை பிள்ளைங்க படிச்சா ஒரு தலைமுறைக்கே நல்லது, பணத்தால உன் பொண்ணு படிப்பு பாதியிலே நிக்க வேணா உத்தமான்னு சொல்லி உன் அப்பா நல்ல மனசோட அவ படிப்புக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அது எல்லாமே அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த பணத்தை எல்லாம் அவர் திருப்பி கேட்கல. உங்க அப்பா சிவகுமார் ஜமீன் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஜமீன் பொறுப்புக்கு வந்த உங்க அம்மாவும் கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருந்த உங்க அண்ணன் ரஞ்சித்தும் அந்த பணத்தை எல்லாம் உத்தமன் கிட்ட திருப்பி கேட்டிருக்காங்க. உத்தமன் இருக்கிற நிலைமையில அவரால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறதுனால இவங்க கிட்ட அவர் பணம் வாங்கின மாதிரி ஒரு கடன் பத்திரத்தை எழுதி வாங்கிட்டாங்க. ஏதோ ஒரு மூலையில உங்க அப்பாவோட ஆசைய நிறைவேற்றணுங்கிற எண்ணம் இவங்க 2 பேர் மனசுலயும் வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டா
அந்த கடனை திருப்பி கேட்க வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த கல்யாணம் நின்னு போனதுனால அதுக்கு பழி வாங்க அப்ப எழுதி வாங்கின பத்திரத்தை வச்சு இப்ப பழி வாங்க முடிவு பண்ணிருக்காங்க. அம்மா, தனமா சொல்றது உண்மையாமா? இது உண்மைதாங்கிறத உங்க மௌனமே ஒத்துக்குச்சுமா. நீங்க இந்த மாதிரி பண்றது அப்பாவை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்பாவோட ஆசைக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா உங்களை மத்தவங்க பெருமையா பேசணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்னு இப்பதான் புரியுது. இந்த கல்யாணம் நின்னதுனால என்னை பத்தி நீங்க கவலைப்படல. உங்களுக்கு அப்பா கொடுத்த பணம் வேஸ்டா போயிடுச்சுன்னு தானே கவலை. இதுவாமா உங்க பாசம்? இந்த கல்யாணம் நின்னதுனால என்னை பத்தி நீங்க கவலைப்படல. உங்களுக்கு அப்பா கொடுத்த பணம் வேஸ்டா போயிடுச்சுன்னு தானே கவலை. இதுவாமா உங்க பாசம்? அப்பா உத்தமனுக்கு கடனை அந்த பணத்தை கொடுக்கல, தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு உதவியை தான் செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கடன் பத்திரம் எழுதி வாங்குனீங்க? நீங்க செஞ்சது ரொம்ப தப்புமா. எனக்கு என் அப்பாவோட ஆசை நிறைவேறணும். இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதும். இனி நான் செய்ய போறதை நீங்க பாருங்க. அம்மா, பெத்த புள்ளையா நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீங்க சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. தனோ, உன்னை யார் இத பத்தி சொல்ல சொன்னது? இதுக்கு மேலயும் அவனுக்கு தெரியாம இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அத சொல்ல நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த வீட்ல? சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தேங்கிற உரிமையில தான் சொன்னேன். தூக்கி வளர்த்தது நீயா இருக்கலாம், ஆனா அவன் ஏன் ரத்தம். முதல்ல அத நீ புரிஞ்சுக்கோ. அதனால ஓ லிமிட்குள்ள நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லது. எல்லா உரிமையும் இந்த வீட்ல இருக்குன்னு தான் இவ்வளவு நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் நான் யாருங்கிற உண்மை எனக்கு புரிஞ்சிடுச்சுக்கா. அத புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிக்கா. ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்கக்கா. ஒரு நேரத்துல இந்த அம்மா இருந்த இடத்துலதான் இவ்வளவு இருந்தா. வாங்க, வணக்கம். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உங்க வீட்ல விருந்து சாப்பிட வரல உத்தமா. நின்ன கல்யாணம் நின்னதான். நீங்களே நாம ஏற்கனவே பேசினபடி நீ கொடுக்க வேண்டிய கடனை பத்தி தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். ஏங்க, அத பத்தி பேசுற நேரமா இது? அது உன்னோட ஓடுகாலி பொண்ணு படிப்புக்கு எங்க அப்பா கிட்ட கை நீட்டி காசு வாங்கும் போது யோசிச்சிருக்கணும். இல்ல கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தப்ப யோசிச்சிருக்கணும். இல்லனா பேசினபடி உன் பொண்ணை ஒழுங்கா வளர்த்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி இருக்கணும். இப்படி எதையுமே யோசிக்காம செஞ்சுட்டு இப்ப கடனை பத்தி பேசுற நேரமான்னு கேட்டா என்ன அர்த்தம் உத்தமா? தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பொண்ணு இப்படி கழுத்து அழுத்துட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. இங்க பாரு, உன்கிட்ட விளக்கம் கேட்க நான் இங்க வரல. நாம பேசிக்கிட்டபடி உன் பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடந்தா நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாம்.
அவ எங்க வீட்டு பொண்ணு, அவளை நாங்க படிக்க வச்சதா நினைச்சுக்கிறோம். அப்படி இல்ல அவ மனசுல வேற ஏதாவது இருந்து அவ வாழ்க்கைய அவளே தேடிக்கிட்டா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லி தானே பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்ட.